நட்புகளே வணக்கம். இந்த வருடம் கோவையில் சுந்தராபுரம் முதல் உக்கடம் ஏரி சாலையை கடந்து சென்ற வித்தியாசமான விநாயகர் சிலைகள் மற்றும் அந்த ஊர்வலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக சேர்ந்து ஆடி கொண்டாடிய தொகுப்புதான் இந்த வீடியோல பார்ப்போம். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே வார்த்தையில் சொல்வதனால் பிரமாதமான ஊர்வலம், அதுவும் மிக நீளமான ஊர்வலம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் நாள் புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இந்த வருட கோவையில் நடந்த மிக பெரிய திருவிழா இதுதாங்க. கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நகரில் பொதுமக்களுக்கு காட்சிக்காக வைக்கப்பட்டன. அதில் குறிப்பா 712 சிலைகள் 3 அடி முதல் 4 அடி மற்றும் அதற்கு மேற்பட்ட அளவில் காவல்துறையின் அனுமதியுடன் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த மிக நீளமான ஊர்வலத்தில் ஒன்றாக சுந்தராபுரம் தொடங்கி உக்கடம் ஏரி சாலை வழியாக நடைபெற்றது. அங்குள்ள வீதிகளுக்கு ஆன்மீக சூழல் சேர்ந்து கொண்டாடும் நிகழ்வாக மாறியது. பெரும்பாலும் சிலைகள் களிமண் அல்லது இயற்கை பொருட்களால் செய்யப்பட்டிருந்தன. இது சுற்றுச்சூழலுக்கு நல்லது என்று காட்டும் கருத்துக்கும் ஆன்மீக கொள்கைக்கும் முற்றிலும் பொருந்தும். ஊர்வலத்தின் போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் சேர்ந்து ஆடிய ஆட்டம், அந்த ஆடல்களும் அதிரவிட்ட பாட்டுகளும் பக்தி உணர்வையும் கலந்த கலாச்சார பாரம்பரியத்தையும் ஒருங்கிணைத்தன. இந்த ஊர்வலத்தில் பலவிதமான வித்தியாசமான விநாயகர் சிலைகள் காட்சியிடம் பெற்றன. சிலைகள் வடிவில், அலங்காரத்தில், நிறங்களில், கலை மாதிரிகளில் ஒவ்வொன்றும் தனித்துவம் கொண்டவை, அனைத்தும் பக்தர்களை கவர்ந்தன. இந்நிகழ்வில் அதிரவிட்ட இசை, பன்முக கலாச்சாரம் எல்லாம் ஒன்றிணைந்து கோவைக்கு ஒரு தனித்துவமான விநாயகர் சதுர்த்தி நினைவாக அமைந்தது.